பட்டை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கல்பாசி, பிரிஞ்சி இலை அண்ட் கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் 5 சில்லிஸ் அண்ட் 12 பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புதினா எடுத்துக்கலாம். கொரியண்டர் லீவ்ஸ் அண்ட் ஆனியன் 1 ஆனியன் அண்ட் 1 டொமேட்டோ எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி. மஷ்ரூம்ஸை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் அண்ட் 1 கப் ஆஃப் கர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் 1 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம். மிக்சரை எடுத்து சில்லிஸ், அப்புறமா கார்லிக், அப்புறம் இஞ்சி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொரியண்டர் லீஃப் அண்ட் புதினாவோ ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்குங்க இந்த மாதிரி. ஸோ குக்கரை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா தாளிச்சுக்குங்க இதை. ஸோ கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அண்ட் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கட் பண்ணிருந்த ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி தாளிச்சுக்குங்க. நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அண்ட் 1 கப் ஆஃப் கர்ட் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா கூட. மஷ்ரூம் எடுத்து வச்சது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா கூட. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மஷ்ரூம்ஸை. ஸோ ரைஸை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மஷ்ரூம் குக்காய் வந்திருக்கணும். ஸோ நம்ம ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம அது ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி 2 விசில் வரணும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் க்ரீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி